ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய முடியை பற்றின தான். நம்ம எவ்வளவு தான் முடி வளர்த்தாலும் சரி, ஒரு சைடில் நமக்கு கொட்டிக்கிட்டே இருந்தது அப்படின்னா முடி நமக்கு அடர்த்தியாக வரவே வராது. முடி கொட்டுறவங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம சும்மா தலையில் கை வச்சாவே போதும், நம்ம கையிலேயே நிறைய முடி வரும். நம்ம சீப்பை தலையில் வைக்கவே முடியாது. சீப்புலேயுமே நிறைய முடி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு முடி வளரவே வராது. வளர்ற முடியும் கொட்டிக்கிட்டே இருக்கும். இதில் நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். இந்த சீப்பில் உங்களுக்கு எவ்வளோ முடி வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நல்லா சீவனதுக்கு அப்புறமா கூட நம்ம சீப்பில் முடியை பார்க்கலாம். இப்போ நம்ம சீப்பை பார்க்கலாம். இந்த சீப்பில் 1-2 முடி தான் இருக்கும். இது நார்மலாக நமக்கு வர்ற முடி தான். இது ஹேர் லாஸே கிடையாது. இந்த முடி பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள்லேயே நமக்கு கொட்டின முடி. அதாவது இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் இருந்தது. இந்த மாதிரி நிறைய முடி நமக்கு சீப்பில் வரும்போது நமக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு முடி வளரவும் செய்யாது. உங்களுக்கு இந்த மாதிரி முடி கொட்டுது, நிறைய முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம சீப்பில் லைட்டாக தான் சீவி இருக்கிறோம். எவ்வளோ முடி வருதுன்னு நீங்களே பாருங்கள். சீப்பு ஃபுல்லாகவே நமக்கு முடியாகவே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு முடி வரும்போது நாம் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு முடி நிறைய நமக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு நாம் ஒரு தடவை சீவும் போதே இவ்வளோ முடி வருது அப்படின்னா ஒரு நாளில் நம்ம 2 தடவையாவது தலையை சீவுவோம். அப்போ நமக்கு எவ்வளோ முடி வரும்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் ஆகியிருந்தால் கூட திரும்ப நமக்கு முடி வளரும். அதே சமயத்தில் நமக்கு முடி கொட்டுறதும் அப்படியே நின்று போயிடுங்க. இது அனுபவத்தில் சொல்கிறது. கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதுக்காக எடுத்துருக்கிறது ஊற வச்ச வெந்தயம். இது நான் நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுட்டேன். காலையில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஊற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த தண்ணியை நம்ம அப்படியே கொட்டிடக்கூடாது. இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். இந்த தண்ணியை முதல்ல நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டம்ளரில் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. வெந்தயத்தில் புரோட்டீன், விட்டமின் ஏ, விட்டமின் சி, மேக்னீஷியம் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இது ஹேர் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் இது நல்ல ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, அதாவது கறி லீஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது செம்பருத்தி இலைகள். நம்ம செம்பருத்தி இலை சேர்த்துக்கலாம் அல்லது செம்பருத்தி பூ கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க. இது மெலனின் சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரல் ஷாம்பு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். நம்ம எவ்வளோ தான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாலும் சரி, இந்த வெந்தயத்தோட தோல் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் நாம் இதில் செம்பருத்தி இலைகளே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறோம். இந்த செம்பருத்தி இலைகளை நம்ம கூட சேர்த்து தேய்க்கும் போது இந்த வெந்தயத்தில் இருக்கிற தோல் அப்படியே நமக்கு தலையில் ஒட்டிக்கிட்டு இருக்காது. இப்போ நான் ஃபுல்லாகவே அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாகவே நமக்கு தேவைப்படாது. தேவைக்கு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அரைச்சதை 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு ஒரு 3 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கூடவே சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா முட்டை. இந்த முட்டையோட ஒரு பகுதியை இந்த மாதிரி ஒரு ஓரமாக உடைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன ஓட்டையாக போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஓட்டையை போட்டுட்டு அதில் இருக்கிற அந்த வெள்ளைக்கரு மட்டுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருவில் புரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இப்போ நான் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டுமே தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். முட்டையோட வெள்ளைக்கருவை இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கும்போது நல்லாவே மிக்ஸ் ஆகும். நமக்கு நிறையவே ஏர் பபிள்ஸ் வர மாதிரியே இருக்கும். இதை நம்ம தலைக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நமக்கு நேச்சுரலாக ஹேருக்கு நல்ல ஷைனிங் கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு முடிகளுடைய அந்த வேர் கால்கள் எல்லாம் இந்த புரோட்டீன் போய் சேரதால் நமக்கு முடி கொட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு எல்லா இடத்துலையும் நல்ல ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்தாச்சு. அதே மாதிரி இதை நம்ம தலை முடியில் அப்ளை பண்ணும்போது மேலாப்பில் நல்லா அப்ளை பண்ணி விடக்கூடாது. முடியை இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக எடுத்து முடியோட வேர் கால்கள் எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஹேர் லாஸ் நல்லா கம்மியாகும். நிறைய முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் தடவை போடும்போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
அதே மாதிரி நிறைய முடி கொட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் 3 தடவை இது கண்டிப்பாக தொடர்ந்து போட்டே இருங்க. அதுக்கப்புறமா முடி கொட்டுறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். இந்த முடி கொட்டுறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு நாள் போட்டாவே போதும். ரொம்ப சூப்பராக மெயின்டைன் ஆகும் நம்மளுடைய முடி. அதே மாதிரி முடி திரும்ப வளரவும் செய்யும். கொட்டின இடத்துல ஃபுல்லாகவே நமக்கு முடி திரும்ப வளரும். அதே மாதிரி நாம் இதை அப்ளை பண்ணும்போது அந்த முடியோட எண்ட் வரைக்கும், அதாவது எந்த அளவுக்கு முடி நீளமாக இருக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம பேக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு. இது நாம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் மட்டுமே நம்ம ஹேரில் வச்சுருந்தாவே போதுங்க. இது நாம் தேய்ச்சிட்டு குளிக்கும்போது ஷாம்பு யூஸ் பண்ணணுன்னே கிடையாது. நாம் இதில் செம்பருத்தி இலை, பூ எல்லாம் சேர்த்துருக்கிறதால முடி நமக்கு ஷாம்பு போட்ட மாதிரியே இருக்கும். நம்ம நார்மலாக இந்த செம்பருத்தி இலைகள் எல்லாம் சேர்க்காம அப்படியே டேரெக்டாக நம்ம வெந்தயம் மட்டுமே சேர்த்து குளிக்கும்போது அந்த வெந்தயத்தில் இருக்கிற தோல் எல்லாமே நம்முடைய முடியில் ஒட்டிகிட்ருக்கும். அதே மாதிரி தலையில் ஃபுல்லாகவே அங்கங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே தேய்ச்சி குளித்ததுக்கு அப்புறமா கூட முடி நல்ல ஷாம்பு போட்ட மாதிரி நல்ல பஃப்னு இருக்கும். நமக்கு நம்ம ஷாம்புவே போடல இருந்தாலுமே நல்ல பஃப்னு இருக்கும். நமக்கு முடி வளர்ச்சி இருக்கும். நமக்கு தலைமுடி சுத்தமாக கொட்டாதுங்க. இப்போ பாருங்கள், நல்ல தலையை சீவினதுக்கப்புறம் கூட அந்த சீப்பில் 1-2 முடி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம டெய்லி இந்த மாதிரி பேக் வச்சு முடித்ததுக்கப்புறமா உடனே நம்ம எண்ணெய் வைக்காமல் மறுநாள் நம்ம எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எண்ணெய் வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு ஒரு பவுல் அல்லது ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இதில் நாம் டெய்லி தலைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெயானா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம காய்ச்சின எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயை இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க சூடு பண்ணக்கூடாது. நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சூடானாவே போதும். இந்த மாதிரி நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா இந்த கரண்டி இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு அதில் இருக்கிற எண்ணெயை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு நாம் எண்ணெய் போடும்போது கூட மேலாப்பில் போடாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி போடும்போது நல்ல மசாஜிங் கொடுத்து அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு முடி உதிர்றது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி நிறைய முடியும் வளரும் நமக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஆயில் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணதான். இந்த ஆயில் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருந்த முடி திடீர்னு நிறைய முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதிகமான உடல் சூடு, அதனால கூட முடி கொட்டும். விட்டமின் குறைபாடு, புரோட்டீன் குறைபாடு, தைராய்டு பிரச்சனை, இதனால கூட நமக்கு முடி கொட்டுங்க. டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவில் புரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கணும். முட்டை சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு முட்டை நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி டெய்லி நம்ம 2 தடவை நல்ல தலையை சீவி விடணும். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ஒரு 2 நிமிஷம் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா நம்ம ஸ்கல்ப்பில் படுற மாதிரி நல்லா சீவி விடணும். அப்போ தான் நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் முடி கொட்டாமலும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.